ஜூலை 1 முதல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் தாங்க. ஆமாங்க, கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1 சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம டிடி ஜாப் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சாதாரண மக்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை அளிக்கும் வகையில் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களின் விலையை வந்து குறைச்சிருக்காங்க. ஜூலை மாதம் முதல் நாளிலேயே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை குறைப்பு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பா அன்றாட வேலைகளில் இந்த சிலிண்டர்கள் பயன்படுத்துகிற ஹோட்டல்ஸ், உணவகங்கள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு இது ஒரு நிவாரணத்தை அளித்துள்ளது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில மாதங்களா தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்குங்க. இப்போ 3வது முறையும் பார்த்தீங்க அப்படின்னா வணிக எரிவாயு சிலிண்டரின் விலை வந்து கடந்த பிப்ரவரி மாதம் 2025 7 வந்து விலை குறைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து விலை குறைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் ரூபாய் 17 விலை குறைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 24 வந்து குறைக்கப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் ரூபாய் 58 வரைக்கும் எல்பிஜி எரிவாயு சிலிண்டரின் விலை வந்து குறைந்துள்ளதாகவும் ஒரு புதிய தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா வணிக எல்பிஜி சிலிண்டரின் விலை 58 குறைந்து 1823 உள்ளது அப்படின்னு ஒரு புதிய தகவல் வந்து வந்திருக்குங்க. பட் இருந்தாலும் எல்பிஜி டொமஸ்டிக் சிலிண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலை வந்து அப்படியே தாங்க இருக்கு. சாதாரண மக்களுக்கான 14.2 கிலோ வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரின் விலை வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு எண்ணெய் நிறுவனங்கள் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த விலை வந்து குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் வராங்க. இந்தியாவில் சுமார் 90% வீட்டு உபயோகங்களுக்கு தான், அதாவது வீடுகளில் சமையல் பயன்பாட்டுக்கு தான் இந்த கேஸ் சிலிண்டர் உபயோகம் வந்து இருக்குங்க. அதே நேரத்தில் தொழில்துறை மற்றும் வாகனத்துறைகளில் 10% மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் தாங்க இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.